இருந்தாண்டு பார்க்கிறோம். காடுகளை, மேடுகளை, வனாந்தரங்களில் மலை பிரதேசங்கள் அலைந்து தெரிந்து ஊழியம் செய்தான் பார்க்கிறோம். எந்த வாகனத்திலும் போனதை போலவும் அல்லது இதே போல கழுதையிலையோ குதிரையிலோ ஏறி போனதை போலவும் எங்கே நாம் பார்க்கவே இல்லை. இந்த ஒரே சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் இயேசு ஒரு கழுதை குட்டி அவிழ்த்து கொண்டு வர சொல்கிறார். அதன் மேல வஸ்திரங்கள் ஜனங்கள் போடுகிறார்கள். அவர் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். தூத்துக்குடி ஏல்பெத்தேவின் ஆராதனை வழிக்கு இயேசுவின் நாமத்தில் அழைக்கிறோம். இயேசுவை ஆராதிக்கணும், ஒருமனப்பட்ட ஒரு நாமத்தை உயர்த்துவோம். தேசம் 2000 வருஷத்துக்கு முன்னதாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக எருசலேம் வீதியிலே அவனி வந்ததை நினைத்து உலகமெல்லாம் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இயேசுவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த நாள் நினைவு கூர்ந்து என் தேவனை மகிமைப்படுத்துவோம். இது குருத்தோலின் ஞாயிறு என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்ட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் சேர்ந்து இந்த நல்ல நாளில் தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், இயேசு நோக்கி பார்த்து ஹல்லேலூயாவோட பிரசன்னத்தை விரும்பி ஹல்லேலூயா வாங்கப்பான் கூப்பிட்டு ஹல்லேலூயா அன்போடு அழைத்து இந்த பாதத்தில் அமர்ந்து காத்திருப்போம். கர்த்தர் வருவார், பெரிய காரியங்களை செய்வார். Hallelujah, Jesus. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்னமாரி மீதில் ஏறி அன்பர் பாவனி போனார். சின்னமாரி மீதில் ஏறி அன்பர் பாவனி போனார். என்று போல இன்னும் என்றும் மாற சாழுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமாதை போக்கவும் பாவியை கை தூக்கவும். பாவமாதை போக்கவும் பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா அவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது
மைந்தனுக்கு ஓசன்னா. ஜீசஸ். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. கூறு தோலை ஞாயிற்றில் நாம் கூறு பாதம் பணிவோம். கூறு தோலை ஞாயிற்றில் நாம் கூறு பாதம் பணிவோம். கூடியாருள் பெற்று நாமும் இயேசுவையே போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இரட்சகர். ஆண்டவர், அன்றைக்கு யூத ஜனங்கள் தங்களுக்கு ஒரு மேசியா வருவார், வந்து தங்களை ரட்சிப்பார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஓசன்னா என்று சொன்னாலே கர்த்தாவே ரட்சியும் அர்த்தமாம். இன்றைக்கு உடைய பிள்ளைகளாகிய நாங்களும் கூட பலவிதமான கஷ்டத்தை சிக்கி தவித்து எங்கள் ரட்சகராக இயேசு வருவார். எங்களுக்கு நன்றாக தெரியும் இயேசு தான் எங்கள் ரட்சகர். ஆண்டவர் இப்போ அந்த ரட்சகராக இயேசுவை கூப்பிடுகிறோம். பலவிதமான நெருக்கத்தில் கஷ்டத்தில் கிடக்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாள் நம்மை ஆராதிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். அசைவாடுகிற ஆவியானவர், ஆராதனைக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர், வாரும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னதாக ரட்சிக்கும்படி மனிதனாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்த இயேசு ராஜா இப்படி ஒரு நாள் எருசலேம் வீதியிலே கழுத குட்டியின் மேல் அமர்ந்து ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக பவனி வந்தீரே. திரள் கூட்ட ஜனங்கள் ஆண்டவர் எடை தலைகளை அப்பா ஆண்டவர் வெட்டி முன்னால போட்டு குருத்தோலை கையில் பிடித்து ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவன் ஆர்ப்பரித்தார்களே. அதே போல் இந்த நாளிலும் கூட நாங்களும் ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம். அன்றைக்கு தேவன் செய்த ஒரு கழுத குட்டியின் மேல ஏறி அந்த கழுத குட்டிக்கு ஒரு கனத்தை கொடுத்த தேவனப்பா மகிமைப்படுத்த எங்களுக்கு ஒரு மேன்மையை தருவீராக. ஆலயத்தை சுத்திகரித்த தேவனப்பா எங்கள் ஆலயத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்த இயேசு அற்புதங்களை செய்வீராக தகப்பனே. எனவே தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கெங்கெல்லாம் ஆராதிக்க காத்து கொண்டு இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிரசனம் கடந்து வருவதாக. உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். தேவனே பரிசுத்தமாய் தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு ஆராதித்து தேவனுடைய இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்கிற ஒப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளில் தேவனை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இது ஓசன்னா ஞாயிறு என்று சொல்லுகிறார்கள். அதே போல் குருத்தோல் ஞாயிறு என்று சொல்லுகிறார்கள். ஓசன்னா என்று சொன்னாம் கர்த்தாவே ரட்சியும். அன்று யூத ஜனங்கள் தங்களுக்கு ஒரு மேசியா வந்து ரட்சிப்பார், ராஜாவாக வருவார் எதிர்பார்த்தார்கள். இயேசுதான் மேசி என்று அறியவில்லை. அது எங்களுக்கு இயேசுதான் எங்கள் மேசி என்று அறிந்திருக்கிறோம். ரட்சகர் அறிந்திருக்கிறோம், ரட்சிக்க வல்லவர் அறிந்திருக்கிறோம். எனவே நாங்கள் பாடி துதி ஆராதிக்கிற இந்த வேளையில் யார் யாருக்கு எந்தெந்த ரட்சிப்பு வேண்டுமோ ஆண்டவரே இந்த ரட்சிப்பை தந்து கர்த்தாவே மகிமைப்படும் ஜெபத்தோடு காத்திருப்போம். ரட்சகர் வருவார்.
நிச்சயமாக நமக்கு விடுதலை தருவார். கரங்களிடத்தட்டு என்னோடு சேர்ந்து பாடுவோம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என் மீட்பராம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என் ராஜனாம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என் ஜீவனாம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என் தேவனாம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி என் தேவனை சத்தமாக என்னோடு கூட சேர்ந்து பாடி எல்லாரும் ஆராதிக்கலாமா? இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என் மீட்பராம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என் ராஜனாம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என் ஜீவனாம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என் தேவனாம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் மாறிடானே சார், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் அருளை சார், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் பூவலுன்னை சார், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் வாழலுன்னை சார். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் வாழ்விலே அன்பர், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் வாழ்விலே அன்பர், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் பாதையில் தாதி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் பாதையில் ஜோதி. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. மாமிசம் பிசாசு லோகமாகையும் மாறி போகும், மாறி ரத்தத்தால் பூமி வாழ்வின் பாதை நோம் சாபமும் போகுமே எல்லாம் மேலான நாமத்தால். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. சாத்தானை ஜெயித்து வெற்றி பெற்றாரே, ஆசராக சேர்த்து கொஞ்சம் தந்தாரே, பாத்திரங்கள் ஆக்கி கட்டி கொண்டாரே, பரிசுத்தர் கூட்டத்தில் சேர்த்து விட்டாரே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என் மீட்பராம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என் ராஜனாம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என் ஜீவனாம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என் தேவனாம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படுகிட்டு நம்ம ஆண்டவரை இயேசுவை நோக்கி பார்க்கலாம். நம்ம தேவைக்கு ஒப்பு கொடுப்போம்.
அன்பு தேவ பிள்ளைகளே, கஷ்டம் நமக்கு ரொம்ப இருக்கலாம், கை தூக்கிவிட யாருமே இல்லாமலும் இருக்கலாம், அல்லது யாராலும் முடியாமலும் இருக்கலாம். சில வேளையில் நம்ம நேசிக்கிறவங்க நம்ம கஷ்டப்படுவதை விரும்ப மாட்டாங்க, நம்ம எப்படியாவது தூக்கி விட வேண்டும் என்று பிரயாசப்படுவார்கள். என் ஊழிய பாதைகளை என் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்கிறேன். என் நேசிக்கிற மக்கள் சில பேர் இருக்கிறார்கள், அவங்க சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனக்கு அருமையான சில விசுவாசங்களை கொடுத்திருக்கிறார். அவங்க சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்லா இருக்கணும். எங்கள் அண்ணன், எங்கள் சகோதரன் அப்படி விரும்புகிற மக்கள்லாம் உண்டு. ஏழை பிள்ளைகள், எளிய பிள்ளைகள், அவங்க நல்லா இருக்கணும் எவ்வளோ பிரயாசப்படுகிறாங்க. ஆனால் அவங்களால என்னை தூக்கி விட முடியலை. அதே போல் உங்களுக்கும் இருக்கலாம். ஆனால் அப்படி ஒருவேளை உங்களை தூக்கிவிட யாருமே இல்லாமல் இருக்கலாம், அல்லது யாராலும் முடியாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறாரு. எவ்வித கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்மை தூக்கி ரட்சிக்க வல்லவர். தேவனாகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கள் கூட வழிகள் உண்டாம். அவரால் ரட்சிக்க முடியாத காரியம்னு ஒன்றுமே கிடையாது. நம்பிக்கையோடு கூட அவர் நோக்கி பாருங்க, பார்க்கலாம். யோசனையில் பெரியவரே, ஹல்லேலூயா, ஆண்டவரே, செல்ல மகத்துவம் உள்ளவரே, வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை என்று சொல்லி நம்ம பயத்தோடு இயேசுவை நோக்கி பார்க்கலாம். ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசனையில் பெரியவரே, ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போல என்னை காப்பவரே, ஆராதனை. கழுகு போல நீ சுமப்பவரே, உமக்கே ஆராதனை. மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சிலுவையினால என்னை மீட்டவரே, ஆராதனை. சிறகுகளால் என்னை மூடுபவரே, ஆராதனை. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை. ஒளி வீசு விடிவெள்ளியே, உமக்கு ஆராதனை.
ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. தேடி என்னை காண்பவரே, ஆராதனை உமக்கு. தினந்தோறும் கவலைகளை துக்கத்தில் தேற்றுபவரே, உமக்கு ஆராதனை. காண்பவரே ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பரிசுத்தரே, எல்லாவற்றையும் படைத்தவரே, ஆராதனை. என் பாவங்களை மன்னித்தவரே, மன்னிக்கிறவரே, உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம் தேவன் துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். யார் யாரோ இந்த மனுஷன் புகழ்ந்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு ஒரு ஃபேஷன் அரசியல் உலகத்தில் ரோட் ஷோ அப்படி சொல்லுகிறார்கள். இப்படி ரோட் ஷோ, ஒரு தலைவர் வந்து அப்படி காரில் ரோட்டில் வருவார். ரெண்டு பக்கம் ஆட்களை குவிச்சு வச்சுருப்பாங்க, துட்டு கொடுத்தோ எப்படியோ. இவர் அப்படியே வரும்பொழுது பூவாக தூக்கி மேலெல்லாம் வந்து போடுவார்கள். திடீர்னு சொல்லி கீழே இறங்குவார், ஓடி போய் கை கொடுப்பார். நல்ல எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு சொல்லுவாங்க. இப்படி 5 வருஷம் ஆட்சியில் இருந்து அடுத்தது வருமோ வராதோ அப்படிலாம் தெரிகிற தலைவர்களுக்கெல்லாம் மனுஷன் எவ்வளோ மரியாதை கொடுக்குறான். என் அன்பு தேவ பிள்ளைகள், நம்முடைய ராஜா, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, மகத்துவமுள்ளவர், வல்லமையானவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை துதிக்க நம் கடமைப்பட்ட மக்களாக இருக்கிறோம். பரிசுத்தம்னு பார்த்தா அவரை போல பரிசுத்தவங்க யாருமே கிடையாது. இப்போ இந்த தலைவர்கள் சொல்லுகிறாங்கல்ல, இவங்க ஏதாவது அற்புதம் செய்ய முடியுமா அவங்களால? ஆனால் நேச அற்புதங்களை செய்கிறவர், அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. அவர் சொன்னால் அப்படியே நடந்துடும். இவங்க நல்லவங்க நம்புகிறாங்க. பார்த்தீங்களா? நல்லவங்களா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆட்சி மாறிச்சுன்னா இவங்க மேலே பல குற்றச்சாட்டுகளை போட்டு அவங்கள குற்றவாளின்னு தீக்கிறாங்க, ஊழல்வாதின்னு சொல்லுகிறார்கள். இவங்களெல்லாம் ஜனங்கள் மரியாதை செலுத்துகிறாங்க. என் ஆண்டவர் இயேசு அப்பழுக்கற்றவர், யாராலும் குற்றப்படுத்த முடியாதவர். இறக்கம்னு சொன்னால் அவரை போல் இறக்கமுள்ள தெய்வம் யாருமே கிடையாது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஆண்டவரை துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு இயேசு பவனி வரும் பொழுது எல்லாரும் கைத்தட்டுங்க, எல்லாரும் பாடுங்க. யாரும் சொன்னதை போல சொல்லப்படலை. அவங்களாகவே தேவன் செய்த அற்புதங்களை நினைத்தவர்களாய் அதை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அந்த ஒப்பற்ற தேவனை அறிந்திருக்கிறோம். அவரை துதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த ஒப்பற்ற ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, நமக்கு அற்புதங்களை செய்தவரை, நம்ம நேசிக்கிற, நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசுவை என்னோடு சேர்ந்து துதித்து ஸ்தோத்திரித்து மையப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, கர்த்தாவே, தேவனுக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. மன்னிப்பதில் நமக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது.
அற்புதங்களை செய்வதில் உமக்கு நிகரானவர் யாருமே கிடையாதப்பா. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, 1000 சிறந்தவர், முற்றிலும் அழகுள்ளவர், ஒருவர் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, ஜோதிகளின் பிதா, அக்கினி மயமானவர், அக்கினி ஜுவாலை கொண்ட கண்களை உடைய தேவன் அப்பா. வெண்மையும் சிகப்புமானவர் ஆண்டவரே. வானமுழுது சிங்காசனம், பூமிழுது பாதப்படை என்று சொன்ன மகாபுரிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவரே, ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய எங்கள் மகத்துவமுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு வைப்பா, எங்கள் வியாதிகளை சுகமாக்கிற பரம வைத்தியர், தேவைகளை சந்திக்கிறவர், எங்களை தூக்கி விடுகிற தேவன் அப்பா. தோல்ல வைத்து சுமக்கிறவர், மடியில் வைத்து தாளாட்டுகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவராக சர்வ தேவன் நமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை வென்று உயிரோடு எழுப்பினவரே, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு சொல்லி பரிசுத்த ஆவியானவராய் எங்களுக்கு வாசம் பண்ணுகிற உளப்பற்ற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. முழு மனதோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். சந்தோஷமாய் அந்த கர்த்தர் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் நோக்கி பார்த்த ஆண்டவரே உண்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை பாடி துதித்து ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியான என் தேவன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையோடு உம்மை ஆராதிப்பேன். அறிக்கை செய்து பாடுவோம். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். முழு மனதோடு உம்மை ஆராதிப்பேன், முழங்கால் படியிட்டு இயேசுவே உம்மை ஆராதிப்பேன்.
படியிட்டு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழங்கள் படியிட்டு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், என்னை பாதுகாப்பவரே ஆராதிப்பேன். கண்டவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். சொல்லுவோம், வெண்ணாடை அறிந்து நான் ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி உம்மை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கோடிக்கணக்கான தூதர்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் தேவாதி தேவனேஸ்வர ராஜா பரிசுத்தர் பரிசுத்தர் ஓயாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பரிசுத்த தூதர்களோடு கூட உம்மை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகர் கேட்குறாங்க, நான் ஏன் தேவன் ஆராதிக்கணும், எனக்கு என்னையா செய்தாரு? சில நாளைக்கு முன்னதாக இங்கே சபையில் ஒருத்தருக்கு ஒரு விபத்து வந்து விட்டது. அவரை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த வார்டு முழுவதும் கையில் காலில் கட்டுகளோடு கூட எத்தனை ஜனங்கள் எவ்வளோ வேதனையோடு படுத்திருக்கிறாங்க தெரியுமா? இப்படி பல ஆஸ்பத்திரிகளுக்கு போகும்பொழுது ஒவ்வொரு வார்டுலையும் ஆபத்தான நிலைமையில் மூக்குகளை டியூபுகளை மாட்டி மானிட்டர்ஸுக்கு முன்னதாக இல்லை ஐசியூவில் எத்தனை படைப்போமா படைக்க மாட்டோமா, இப்படி எத்தனை பேர் கிடக்கிறாங்க தெரியுமா? அவங்க சொந்த பந்தங்களெல்லாம் வீடு வாசல்லாம் விட்டுட்டு அவங்க மத்தியிலேயே எந்த வசதியும் இல்லாமல் அங்கே நாட்கணக்காக தங்கியிருக்கிறதெல்லாம் நான் பார்த்து, ஆண்டவரே வா, எங்களுடைய சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்தில் நடமாட வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை சந்தர்ப்பத்தில் நான் கேள்விப்படுகிறேன் தெரியுமா? ஐயா, பிள்ளைகள் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா, பிள்ளைகள் கவனிக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. அப்படி தெருவோட்டில் கிடக்கிறவங்கள பார்க்கிறேன், போதுமான ஆகாரம் கொடுக்காம தாய் தகப்பனை கவனிக்காத பிள்ளைகளை பார்த்து அந்த பெற்றோடைய வியாகுலங்களை பார்த்துருக்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அருமையாக போஷிக்கிற, அருமையாக உடுத்து வைக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை நாம் துதிக்கணுமா வேண்டாமா? அவர் நல்லவர். அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் இல்லாவிட்டால் இன்றைக்கு நான் ஒன்றுமே இல்லை. எனவே ஆண்டவரே, முறுமுறுக்காதபடி எப்பொழுதும் மகிமைப்படுத்த கிருபை செய்யும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் நோக்கி நான் பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஜீசஸ் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. நல்லவரே வல்லவரே அப்படி சொல்லி இயேசுவை எடுத்து எல்லாரும் ஹல்லேலூயா.
வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. சேர்ந்து ஒருமனப்பட்டு நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஒளியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. ஒளியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கிய பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கிய பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நேசரே உம் தீரே மாதமா வந்தேன் நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே
ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாரும். ஆராதிக்கிற மக்களை நீங்கள் விடுதலை ஆக்குவீங்கன்னு பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவரே இசப்பா, சிங்கக்கவில்லை தானியலை போட்ட பிறகு தூக்கம் இல்லாமல் தவித்து கேட்கிறாரு, தானியலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாராப்பா. ஆண்டவரே, தாவீது சொல்ற, ராஜாவே வாழ்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி அதன் வாய்களை கட்டி போட்டார். ஆராதிக்கிற பிள்ளைகளை சிங்கம் கடிக்க முடியாது, ஆராதிக்கிற பிள்ளைகள் அக்கினி ஒன்று செய்ய முடியாது. இப்படி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தகப்பனே, உலகத்தில் பல ஆபத்துகள் இருக்கலாம், பல வியாதிகள் இருக்கலாம், சர்ச்சைக்கு வருவது நல்லது. ஆனால் அதை விட ஆலயத்தில் வந்து ஆராதிப்பது, இடைவிடாமல் ஆராதிப்பது. தானியேல் உயர்ந்த பதவியில் இருக்கிறார். சாதாரண வேலை வெட்டி இல்லாதவர் தானியேல் கிடையாது. ஒரு 120 தேசத்தை ஆளுகிற ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் தானியேல் கொடுக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு பெரிய பொறுப்பு இருந்தாலும் ராஜா கண்டுபிடித்தார், இந்த தானியேல் இடைவிடாமல் தேவன் ஆராதிக்கிறவர். அப்படி இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேலை கர்த்தர் காப்பாற்றுவது மட்டுமல்ல, வேட்டிக்கிட்டே இருந்தீர் ஆண்டவரே. அதே போல் நாங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அந்த வாஞ்சையை தேவன் தாரும். அநேகர் பார்க்கிற இயேசையா ஆலயத்துக்கு வருகிறாங்க, கைத்தட்ட மாட்டாங்க, பாட மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அநேகரை பார்க்கிற அவங்களாம் இன்றைக்கு மாறட்டும் ஆண்டவரே. தேவனை துதிக்க மனதில்லாதபடி வாயை எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதோ அதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறதும், எதுக்கெல்லாம் அந்த நாவையும் வாய் உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு உபயோகப்படுத்தாம இருப்பதை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. கொடிய பயங்கரமான உலகத்தில் வாடுகிறோம். எந்த விபத்து, எந்த நாசம், எந்த வியாதி எப்போ யாரை தாக்குமோ தெரியாது. அதனால நாங்கள் தேவனை எப்பொழுதுமே ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆராதிக்கிற மக்களுக்கு பாடுகள் வராது, வந்தாலும் விடுவிக்க வல்லவரை ஈஸ்வரிக்கிறீர். எனவே இந்த வேளை யாரெல்லாம் பிள்ளைகள் ஆராய்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஒருவேளை ஆபத்துக்குள்ள இருந்தால் அவங்களை காப்பாற்றி விடுங்க. ஆபத்து வராமலும் காப்பாற்றி இயேசு வல்லவரப்பா. உண்மையாயவன் ஆராய்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். யாரெல்லாம் வியாதியோடு ஆராதிக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகமளிக்க வல்லமை பாய்ந்து போய் பிள்ளைகள் சுகமாக்கட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் பெரிய கஷ்டத்துக்குள்ள, என்ன கஷ்டம் இருக்கலாம், பண பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கலாம், தொழிலில் போராட்டம் இருக்கலாம், வேலையில் போராட்டம் இருக்கலாம், மனசுல சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். இயேசுவை யாரெல்லாம் அந்த நிலைமையில ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்களோ, தேவனுடைய விடுவிக்கிற வல்லமை கடந்து செல்லட்டும் ஐயா. எங்களுக்கெல்லாம் உமக்கு மகிமை உண்டாக இந்த பிள்ளை இன்னும் உற்சாகத்தோடு ஆராதிக்க இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கிடைப்பதாகப்பா. தேவன் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். விரும்புகிற வாஞ்சிக்கிற காரியம் நடக்கட்டும். எதிர்பார்க்கிற விரும்புகிற நடக்காததுனால சோர்ந்திருக்கிற பிள்ளைகளை பாரும். நினைச்சது நடக்கவே இல்லையே அப்படிலாம் கவலைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை பாரும். என் ஜபத்துக்கு பதிலே கிடைக்கவில்லையே அப்படி ஏங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும். ஜபங்களுக்கு பதில் கிடைக்கட்டும், விரும்புறது நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும் ஐயா. தேவன் அற்புதங்களை செய்வீராக. தொடர்ந்து நபர்த்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் சுருக்கமாக நாம் தேவனுடைய வசனங்களை தியானிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கலாம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், ஓசன்னா ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம், நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2000 வருஷத்துக்கு முன்னதாக நம்ம ரட்சிப்பதற்காக இயேசுங்கிற தேவன் உலகத்துக்கு மனிதனாக இறங்கி வந்தா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுடைய தேவன் நம்ம ரட்சிக்க இயேசுங்கிற பேரில் இறங்கி வந்தா.
33 வருஷம் இந்த உலகத்தில் அவர் மனிதனாக நம்மை போல வாழ்ந்தார். 3 வருஷம் ஊழியம் செய்தார். ஏகப்பட்ட அற்புதங்கள் வேதம் சொல்லுகிறது. இயேசு செய்த அற்புதங்கள் எழுதப்படுகிற புஸ்தகம் உலகம் கொள்ளாதாம். அவ்வளவு அற்புதங்களை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இயேசு தினந்தோறும் செய்தார். இப்போ உலகத்தில் தன் ஊழியத்தை முடிக்கணும், நமக்கு அங்கே சிலுவையில் ஜீவனை கொடுக்கணும். அதுக்கு முன்னதாக தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக அவர் இப்பொழுது ராஜாதி ராஜாவாக பவனி வருகிறார். நான் பைபிளில் வாசிக்கிறோம், இயேசு படகில் பயணம் செய்தார் என்று பார்க்கிறோம், கடல்ல நடந்து திரிந்தார் என்று பார்க்கிறோம், காடுகளை மேடுகளை வனாந்தரங்களில் மலை பிரதேசங்கள் அலைந்து தெரிந்து ஊழியம் செய்தான் பார்க்கிறோம். எந்த வாகனத்திலும் போனதை போலவும் அல்லது இதே போல கழுதையிலையோ குதிரையிலோ ஏறி போனதை போலவும் எங்கேயும் நாம் பார்க்கவே இல்லை. இந்த ஒரே சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் இயேசு ஒரு கழுதை குட்டி அவிழ்த்து கொண்டு வர சொல்கிறார். அதன் மேல் வஸ்திரங்கள் ஜனங்கள் போடுகிறார்கள். அவர் அதன் மேல் ஏறி அமருகிறார். இலை தரைகளை வெட்டி பரப்புகிறார்கள். அவ்வளவுதான். எருசலேமில் பஸ்கா கொண்டாடுவதற்காக சுற்றிலிருந்து வந்த ஜனங்கள் எல்லாரும் எல்லா பக்கத்திலும் இயேசுவின் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு வந்தவங்க இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் சந்தோஷத்தின் மிகுதியினால் குருத்தோலையை கையில் பிடித்து கொண்டு ஓசன்னா கர்த்தர் நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்களாம். அதைத்தான் இந்த நாட்களில் ஓசன்னா ஞாயிறு என்று சொல்லுகிறார்கள், குருத்தோல் ஞாயிறு சொல்லி கிறிஸ்தவங்கள்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த வாரம் என்று சொல்லி கடைபிடிக்கிறார்கள். இந்த நாளில் அன்பு தேவ பிள்ளைகளை நம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். சரி, வாசிக்கிறோம் சடங்காச்சாரமாக அந்த சண்டையில் பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவங்க குருத்தோலையை பிடித்து பவனியாக போவதை பார்க்கிறோம். அந்த ஒரு நாள் மட்டுமல்ல, எப்பொழுதும் செய்ய வேண்டியதை இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் விரும்புகிறது எது, விரும்பாதது எது, நம்ம பைபிளை வாசித்து தான் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப இந்த பகுதியில் தேவன் அனுமதிக்கிற, தேவன் விரும்புகிற, தேவன் செய்கிற சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அன்பு தேவன் நடப்பதற்காகத்தான் வழிகளை காண்பிக்கிற தேவன் அவர். முதலாவது இந்த இடத்துல என்னத்தை நான் வாசிக்கிறோம் என்று சொன்னால், தேவனை சுமக்கிற ஒரு கழுதை குட்டியை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். மார்க்கண்ட சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, மார்க்கு 11 1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சென்று ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபொழுது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, இயேசு தம்முடைய சீஷர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிடாத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்கிற காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று உங்களிடத்தில் கேட்டால், யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே இதை அவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். மனுஷர் ஒருவரும் ஏறிடாத கழுதைக்குட்டி, கட்டப்பட்டிருந்த கழுதைக்குட்டி. இன்னொரு சுவிசேஷத்தை வாசிக்கிறோம், இருவழி சந்தையில் கட்டப்பட்ட கழுதைக்குட்டி. அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ நமக்கு தெரியும், ஒரு குதிரையோ கழுதையோ மனுஷன் பவனி செய்ய ஏறி சவாரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது பழக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இயேசு எதை தேர்ந்தெடுத்தாரு சொன்னால், பழக்கப்படாத, உபயோகமே இல்லாத, யாருமே ஏறிடாத ஒரு கழுதைக்குட்டி அவர் விரும்புகிறார். அன்பு தேவ பிள்ளை எதை குறிக்கிறது? இயேசுவை சுமக்கிற கழுதை கூட்டி இன்றைக்கு தேவை. நம் இயேசுவை சுமக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ இயேசுவுக்கு திறமையானவங்களாம் தேவையே இல்லை. இந்த உலகத்தில் ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படி கேட்கிறார்கள். அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படி கேட்கிறார்கள். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்களை தான், அதாவது இந்த வேலையில் பழகி இருக்கணும், இந்த வேலை தெரிந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு அவங்க பிரயோஜனமானவங்க சொல்லி அவங்க
தரத்தை சோதித்து பார்க்கிறார்கள். ஆனால் இயேசுவுக்கு யார் வேண்டும் என்று சொன்னால் பிரயோஜனமே இல்லாத, ஒன்றுக்குமே லாயக்கில்லாத ஜனங்கள் இயேசுவுக்கு வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளை, சில பேரை தேவன் அழைக்கும் பொழுது எனக்கு ஒன்றுமே தெரியாது. மோசையை தேவன் கூப்பிடும் பொழுது மோசே சொல்லுகிறார், நான் வாக்கில் வல்லவன் கிடையாதப்பா, திக்குவாய் உள்ளவன், மந்தன்னா உள்ளவன். அந்த மோசையை தேவன் தெரிந்தெடுத்ததை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் பேதுரு யோவானும் படிப்பறிவில்லாதவர்கள். வேதம் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுது, படிப்பறிவில்லாதவர்கள், பேதமையானவர்கள், இயேசுவிடந்தவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், பேச தெரியாதவர்கள். இவங்க தான் இயேசுவுக்கு வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். எதற்காக? அவரை சுமப்பதற்காக. அநேகர் தங்களை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனை உயர்த்துகிற ஒரு கழுத குட்டியாக இருக்கணும். அந்த தேவனை உயர்த்துகிற கழுத குட்டிக்கு கனம் கிடைத்தது. அது மேலே வஸ்திரங்களை போடுகிறார்கள், இலையை தலையை விரிக்கிறார்கள். நாம் தேவனை உயர்த்தினாம், தேவனை சுமந்தாம், கர்த்தர் நமக்குரிய கனத்தை கொடுப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக சந்தர்ப்பத்தில் முதலாவது கர்த்தரை சுமக்க ஆரம்பிக்கிறோம், பிறகு கர்த்தர் கொஞ்சம் ஆசீர்வதித்த உடனே நம்மையே வைத்துகிறோம். மறந்துவிட வேண்டாம், தேவன் நம்ம அழைத்தது அவரை சுமப்பதற்காக, அவரை உயர்த்துவதற்காக. நம்ம எனக்கு என்ன கிடைச்சது? எனக்கு என்ன கிடைச்சது? நமக்கு ஒன்றுமே கிடைக்க வேண்டாம், இயேசு உயர்ந்திருந்தா போதும். அநேகர் ஊழியத்திலையும் விசுவாச வாழ்க்கையிலையும் நல்ல ஓடின ஜனங்கள் ஏன் இடறி போய் பின்வாங்குகிறாங்கன்னு சொன்னால், அவங்க மகிமை எதிர்பார்க்கிறார்கள். முதலாவது அப்படி வரலை. முதலாவது இயேசுவுக்கு மகிமையாக தான் வந்தார்கள். போக 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 நமக்கு யார் மரியாதை கொடுக்கிறா, நம்ம யார் மதிக்கிறா? வேண்டாம் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தினா போதும், தேவன் மகிமைப்பட்டா போதும். கர்த்தரை உயர்த்துகிற பிள்ளைகளாய், தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், தேவனை சுமக்கிற பிள்ளைகளாய், எப்பொழுது தேவனை சுமந்து காண்பிக்கிற, தேவனை காண்பிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், நீ வேதத்தை நீ சுமந்தாம், அது உன்னை சுமக்கும். கர்த்தரை உயர்த்துவோம். நம்மை தோளில் வைத்து சுமக்கிற தேவன், நம்ம அடியில் வைத்து தாளாட்டுகிற தேவன், ஏந்துகிற தேவன் நமக்கு இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு உபயோகமில்லாத கழுத குட்டியாக இருக்கலாம், திறமை இல்லை, ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை, பிரயோஜனம் இல்லை. உங்களை இயேசு கூப்பிடுகிறார். எதற்கு கூப்பிடுகிறார்? அவரை சுமப்பதற்காக. இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதைக்குட்டி. இரண்டாவதாக எந்த ஜனங்களை பார்க்கிறோம் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 21, 8வது 9வது வசனங்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து, வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். வழியில பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டம். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் துதியிலே பிரியப்படுகிற தேவன். அவர் பரலோகத்தில் கோடான கோடி தூதர்கள் அவர் எப்பொழுதும் ஓயாமல் இடைவிடாமல் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்தில் அவர் துதிக்க நம்மை தேர்ந்தெடுத்தார். இந்த ஜனங்களை எனக்கு ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள். எந்த நிலைமையிலையும் நம் தேவனை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். நமக்கு எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். பேச வைத்திருக்கிறார், நடக்க வைத்திருக்கிறார். ஏன்? தேவனை துதிப்பதற்காக, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக. சுவாசமுள்ள யாவும்
கர்த்தரை துதிப்பதாக இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? சியோல் வாசம் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் மிகவும் பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னாம், நமக்காக தேவன் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னாம், நமக்காக தேவன் தடைகளை உடைக்க வேண்டும் என்று சொன்னாம். தேவன் எதிர்பார்க்கிறது துதி. யோசபாத் நாட்களில் சத்துருக்களை ஜெயிக்க தேவன் ஜனங்களை துதிக்க ஆலோசனை கொடுத்தார். அதே போல் எரியோ கோட்டை உடைய அங்கே தேவன் ஜனங்களை துதிக்க கட்டளையிட்டார். எங்கே துதி உண்டோ அங்கே வெற்றி உண்டு, தடைகள் விலகும். ஆனால் இன்றைக்கு பிசாசானவன் எங்க நம் தேவனை துதித்தாம் தடைகள் விலகும், அவனுடைய வேலை பலிக்காது என்று சொல்லி ஜனங்களை துதிக்க விடாமல் சோர்வுக்குள்ளாக்குகிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஆனால் ஆலயத்துக்கு வருவதில் பெரும்பகுதி மக்கள் துதிப்பதே கிடையாது. சகோதரிகள் பலவீனமானவங்க சொல்லுகிறோம். சகோதரிகள் செயலாவது துதிக்கிற பிள்ளைகள் அநேக நான் பார்க்கிறேன். ஆனால் ஆண்கள் மத்தியில் ஒரு சில ஆண்களை தவிர துதிக்கிறதே கிடையாது. ஆனால் பல சபைகளை பார்க்கிற துதிக்கிற ஆண்களை பார்க்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, துதிக்கிற மக்களை கர்த்தர் வைத்துகிறார். எதுக்கு வெட்கப்படுவதே கிடையாது. உலகத்தில் எத்தனையோ மனுஷங்கள் எதையெல்லாமோ தெய்வங்களாக வணங்குறாங்க, வெட்கப்படவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் பரிசுத்தமுள்ள தேவனை வாயத்தன் அல்லேலியா சொல்வதுக்கு வெக்கம். கையை தட்ட சொன்னா வெக்கம், கையை உயர்த்த அல்லேலியா சொல்ல சொன்னா வெக்கம். அன்பு தேவ பிள்ளைகளை, பூமியில கர்த்தர் நிமித்த வெக்கப்பட்டா பரலோகத்தில் தூதல் மத்தியில் நம்ம குறித்து அறிக்கை செய்வ தேவன் வெக்கப்படுவாராம். என் அன்பு தேவ உலகத்தில் பார்க்கிறோம்ல, இந்த அரசியல்வாதிகளை பார்க்கிறோம். இப்போ எல்லாம் தான் டிவி இருக்குதுல்ல, டிவியில் எல்லாமே நமக்கு தெரிகிறது. இந்த தலைவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரிந்திருக்கிறீங்க. எல்லாரும் எந்த கட்சிக்காரனும் இன்றைக்கு பாருங்களேன், நமக்கு எல்லாம் நமக்கு தெரிந்ததான், தெரியாத ரகசியமே கிடையாது. எந்த கட்சிக்கும் தன்னால் வருகிற கூட்டமே கிடையாது. அதுக்குன்னு ரேட் வைத்திருக்கிறாங்க. 100, 200, 300 கொடுத்து ஒரு சாப்பாடு பொட்டலத்தை கொடுத்து ஒரு கரை வெட்டி கொடுத்து கையில் கொடியை கொடுத்தா இன்னைக்கு ஒரு கட்சி வாழ்கன்னு சொல்லுவான். நாளைக்கு இன்னொருத்தன் காசு கொடுக்கும்போது அந்த கட்சிக்கு வாழ்கன்னு சொல்லுவான். இப்படி துட்டு கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டு தலைவனை பார்த்து ஒரு ரோட் ஷோ வைத்துட்டு பூவை தூக்கி போடுகிறதும் மாலை தூக்கி போடுகிறதும் அவங்க வாழ்க வாழ்க என்று சொல்லி அந்த வேகாத வேலை கத்துவதையும் அனுதினம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அனுதினம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பல மணிக்கணக்காக வெயில்ல அந்த தலை காத்திருந்து வந்தோன்னு கோஷம் போட்டுட்டு அப்புறம் வெளியே போய் காசு குடியா சண்டை போடுகிற காட்சியெல்லாம் கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு 200, 300 பணத்துக்காகவோ அல்லது ஒருவேளை ஆகாரத்திற்காகவோ இல்லை ஒருவேளை உண்மையான தொன்னா கூட இருக்கலாம். தன் தலைவனை பார்த்தோன்னே கத்துனாம், என்ன செய்துட்டாங்க இவங்க ஜனங்களுக்காக? விலைவாசிகள் கூடிக்கொண்டே போகுது. அன்பு தேவ பிள்ளை, இன்னைக்கு கூட கேஸ் சிலிண்டர் 50 ரூபா கூட்டி இருக்கிறாங்களாம். நீங்க வாழ்க வாழ்க போட்டு இந்த தலைவர்கள் உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்தாங்களா? உங்களுக்கு டோல்கேட்ல வந்து கூட்டிக்கிட்டே போகிறாங்க. வாழ்க வாழ்க போட்டீங்கல்ல, டோல்கேட்ல விலையை குறைச்சாங்களா உங்களுக்கு? உலகமெல்லாம் பெட்ரோல் விலை குறைஞ்சு போச்சுது, அவ்வளோ பெர்சன்ட் குறைஞ்சிருக்குது. இவங்க கூட்டுகிறாங்க. வாழ்க்கப்பட்ட தலைவர்கள்லாம் உங்களுக்கு விலைவாசிகளை குறைச்சாங்களாம். உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் செய்யாத, நன்மை செய்யாத வேலை கொடுத்துட்டாங்களா உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம்? இப்படி நன்மை செய்யாத தலைவர்களை போய் வாழ்க வாழ்க கத்துகிறோம். ஜீவனை கொடுத்திருக்கிற, உங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கிற, எவ்வளோ நன்மை செய்கிற தேவனை துதிக்க வெக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், அதிசயத்தை கண்ட ஜனங்கள், இயேசு பார்த்த உடனே யாரும் காசு கொடுக்கலங்க அவங்களுக்கு. அந்த ஜனங்களுக்கு யாருமே காசு கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா பரிசேய சதுசேய கூட்டம் துதிக்காத சத்தம் அதட்டினார்கள். ஆனால் அந்த ஜனங்கள் அதையும் மீறி என் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து துதிங்கன்னு சொல்லணுமா? பாடுங்கன்னு சொல்லணுமா? கைத்தட்டு சொல்லணுமா? ஏசு அழகான கையை கொடுக்கலையாம், பாடக்கூடிய வாயை தொண்டையை கொடுக்கலையாம். கர்த்தரை துதிப்போம், தேவனை பாடுவோம், அதில் கதர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். தேவனை சுமக்கிற கழுதைக்குட்டி வேணும். 2வது தேவனை துதிக்கிற ஆர்ப்பரிக்கிற ஜனங்கள் வேண்டும். கடைசியாக தேவன் இப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன செய்கிறாராம்? மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும் வசனங்களை வாசிக்கும் பொழுது 20
21:12 முதல் 14 வரைக்குள்ள வசனங்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவருமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் தகர்த்து என்னுடைய வீடு ஜெபவீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். தேவாலயத்துக்கு வருகிறவரை தேச சுகமாக்கினார். அன்பு தேவ பிள்ளை, அப்போ தேவாலயத்து வருகிற மக்கள் சுகமடைய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது அந்த தேவனுடைய பரிசுத்தமாக இருக்கணும். அது தேவனுக்கு ஜெப வீடு என்னப்பட வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, தயவு செய்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆலயம் அது தேவன் வாசம் பண்ணுகிற வீடு. அதில் பரிசுத்தம் இருக்கணும், சுத்திகரிப்பு இருக்கணும். அதில் வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. சில பேர் நான் பார்க்கிறேன், யாரையும் குற்றப்படுத்தலை, ஞாயிற்றுக்கிழமை அது ஆராதனைக்கு பயன்படுத்துகிறார்கள். மற்ற நாட்களில் சைக்கிளை விடவும் பைக்கை விடவும் ஏன் சில பேர் கார்களை விடவும் அது பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். மற்றபடி வேறு விதமான காரியங்களுக்கெல்லாம் சரி அதை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். வாரம் ஃபுல்லாக வீடாக வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அது ஆராதனைக்கு பயன்படுத்துகிறாங்க. நான் சொல்லுகிற அன்பு தேவ பிள்ளை, சின்ன இடமாக இருந்தாலும் ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும், ஆலயம் சுத்தமாக இருக்கணும். ஜெபிப்பதுக்கும் ஆராதிப்பதுக்கும் தான் ஆலயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஒழிய வேறு விதமான எந்த காரியத்துக்கும் ஆலயத்தை தேவன் கொடுக்கவே இல்லை. என் அருமையான தகப்பனார் ஒரு நாளும் ஆலயத்துக்குள்ள சாப்பாடு போடுவதையும் அதில் உட்கார்ந்து சாப்பிடுவதையும் விரும்பவே மாட்டார். எத்தனை கூட்டங்கள் நடந்தாலும் கூட வெளியே தான் சாப்பாடு இருக்கும் ஒழிய ஆலயத்துக்குள்ள பந்தி பரிமாற விடவே மாட்டார். நான் அநேக ஆலயங்களுக்கு போகிறேன். ஆராதனை முடித்த பிறகு உடனே அந்த ஆலயத்திலேயே உட்கார்ந்து ஜனங்களை சாப்பிட சொல்வதை நான் பார்த்துருக்கிறேன். சரி, வேற இடம் இல்லை, நான் குற்றம் சாட்டலை. ஆனால் கொஞ்சம் யோசிங்க, தேவன் அதை விரும்பவில்லை. ஆலயம் என்பது ஜெபிப்பதற்கும் தேவன் ஆராதிப்பதற்காகத்தான். இப்போ ஆலயத்தில் வந்த தேவன் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். அதுக்கு பிறகு அவர்கிட்ட குள்ளர்கள் வருகிறார்கள், சப்பானிகள் வருகிறார்கள், ஏசு சுகமாக்குகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, பண்டிகை கொண்டாடுகிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். எனவே நாம் தேவனை சுமக்கிற கழுத குட்டியாக இருப்போம், தேவனை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக இருப்போம், ஆலயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுவோம். ஒவ்வொரு ஆராதனை கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அப்படி செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாமாம். என் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ராஜா, நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். குருத்தோலின் ஞாயிறு, ஓசன்னா ஞாயிறு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த பைபிள் 4 சுவிசேஷங்களையும் இதை பற்றி எழுதி வைத்திருக்கிறீர். 3 காரியங்களை என் மூலமாக கர்த்தர் ஞாபகப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, முதலாவது தேவனை சுமக்கிற ஒரு கழுதையாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படியே சுமக்கிற கழுதை இருக்க பலன் தாரும். 2வது, தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக தேவன் ஆர்ப்பரிக்கிற பிள்ளை இருக்கணும். கர்த்தர் உதவி செய்யும். அடுத்ததாக ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கிடணும்ப்பா. ஆலயத்தில் அசுத்தம் கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியமோ நடக்க விடவே கூடாது. அப்படி ஆலயம் சுத்தமாக இருந்தால் தேவன் அசைவாடினா அற்புதம் நடக்கும். ஆண்டவரே, அப்படி ஆலயத்தை சுத்தமாய் காத்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். என் கடமை செய்துட்டேன். மற்றது கர்த்தர் பொறுப்பேற்றுக்கொண்டு ஆராய்த்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. கிருபை கூட வரை காயத்தப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமேல் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். செங்கடல் தடை செய்தாலும், பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், செங்கடல் தடை செய்தாலும், பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும்,
மாயமுமில்லை கலக்கமில்லை, மாயமுமில்லை கலக்கமில்லை, அற்புதர் நம்முடவே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருக வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வரிக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.